வணக்கங்க. இந்த நல்ல நாளில் கிருஷ்ணரோட நாமாவளியை நம்ம ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை இல்லை, நம்மளால் எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை நம்ம சத்தமாக சொல்லலாம், ராகமாகவும் பாடலாம். யாரும் பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க, எதுவும் கேலி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாதுங்க. நமக்கு ஆண்டவன் கொடுத்த இந்த குரலை வச்சு அவரோட நாமாவளியை நம்ம சொல்கிறதுனால நமக்கு அதிக புண்ணியம் தாங்க வந்து கிடைக்கும். நம்ம கிருஷ்ணனோட நாமாவளியை கண்ணை மூடிட்டு ஒரு பாடுறப்ப அந்த கண்ணனே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்பாருங்க. அதை கேட்டு மனமகிழ்ந்து நம்மளுக்கு அருள் புரிவார். எங்கள் குருநாதர் எங்களுக்கு ஒரு 3 விதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க நாமாவளியை. அதை சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சேர்ந்தும் சொல்லலாம், நீங்கள் தனியாகவும் சொல்லிக்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் எப்படின்னா, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே. இப்படி ஒரு விதமாகவும், ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்ற ஒரு விதமாகவும், இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 3 விதம் நம்ம நாமாவளியை அடிக்கடி படிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த விதம் ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம கிருஷ்ணரோட நாமாவளியை நமக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லிக்கிட்டே பாடிக்கிட்டே சத்தமாக பாடிக்கிட்டே இருக்கலாம். இந்த அனுபவம் புதுசாகவும் இருக்கும். ரொம்ப நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் தரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இதை கேட்டு இந்த முறைப்படியும் படிக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படியும் நல்ல நாமாவளியை சத்தமாக சொல்லலாங்க. நம்ம லைஃப்பில் ரிலாக்ஸாக இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.